பாஜகவின் சக்கர வியூகம் இந்தியாவையே 3ஆக பிரிக்க முடிவு. ஜூலை 8இல் ஆலோசனை. மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்வது குறித்து பாஜக தலைமையில் ஜூலை 8ஆம் தேதி ஆலோசனை. எதிர்வரும் 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் பாஜக பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது. நரேந்திர மோடி தலைமையில் பாஜக ஆட்சி அமைத்து இன்றுடன் 9 ஆண்டுகள் ஆகுதுங்க. இந்த 9 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா நிறைவடைந்ததை ஒட்டி நாடு முழுவதும் பாஜக சார்பில் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பாஜக மூன்றாவது முறையாக பார்த்திங்கன்னா பாஜக ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற சக்கர வியூகத்தை வகுத்துள்ளது. அதன்படி இந்தியாவை வடக்கு, தெற்கு, கிழக்கு என 3 மண்டலமாக பிரித்தது. அதன் அடிப்படையில் தேர்தல் வியூகம் மற்றும் தொகுதி பங்கீடு உள்ளிட்டவற்றை குறித்து விவாதிப்பதற்கான ஆலோசனை கூட்டம் நடத்த பாஜக முடிவு. அதன்படி வரும் ஜூன் 6, 7, 8 ஆகிய தேதிகளில் ஆலோசனை கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. வரும் ஜூலை 6ஆம் தேதிகளிலும் கவுகாத்தியிலும், ஜூலை 7ஆம் தேதி டெல்லியிலும், ஜூலை 8ஆம் தேதி தென் மாநிலமான தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கும் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெற உள்ளது. இந்த ஆலோசனை கூட்டமானது பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தலைமையில் பாஜக மாநில தலைவர்கள், பாஜக ஆளும் மாநில முதல்வர்கள், பாஜக MPகள், MLAக்கள், அமைப்பு செயலாளர்கள் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். எதிர்வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும், எந்தெந்த மாநிலங்களில் கூட்டணி கட்சிகளுடன் எவ்வளவு தொகுதிகள் கேட்டு பெற வேண்டும், ஏற்கனவே பார்த்திங்கன்னா இதை பற்றி பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகள் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்த கூட்டத்தின் முடிவில் பாஜகவின் தேர்தல் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்தான இறுதிக்கட்ட முடிவுகள் எடுக்கக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வியூகம் ஆகியவை குறித்து விரிவான ஆலோசனை நடத்தி இறுதி கட்ட முடிவு எடுக்க உள்ளதாக என பாஜக வட்டாரங்கள் உறுதிப்படுத்தி உள்ளன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.